வர வெள்ளிக்கிழமை இரவு நம்ம சிஎஸ்கே அணி ஆர்சிபி அணிக்கு எதிராக இரண்டாவது ஐபிஎல் ஆட்டத்தை நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மோத போறாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற போறது யாரு அப்படின்னு நம்ம ஜோதிட சிறுவன் அவருடைய ஆஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷனை தற்போது இந்த ஆட்டத்தை பத்தி வெளியிட்டிருக்காரு. ஸோ இதுல மிக முக்கியமா இதயம் பலகீனமானவர்கள் இந்த ஆட்டத்தை பார்க்காதீங்க. அதே போல இந்த ஆட்டத்தையும் தாண்டி ஒரு போர்க்களம் மாதிரியான ஆட்டமாக தான் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு ஜோதிட சிறுவன் அவருடைய கணிப்புல கணிச்சு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் எண்கள் அடிப்படையில் நம்ம ருத்ராஜ் அவருடைய ஜெர்சி எண் 31, அதே போல ராஜ் பட்டிதார் அவருடைய ஜெர்சி எண் 94, ருத்ராஜ் அவருடைய ஜெர்சி எண்ணை கூட்டினோம்னா கூட்டு எண் 4, அதே போல ராஜ் பட்டிதார் அவருடைய ஜெர்சி எண்ணை கூட்டினோம்னா கூட்டு எண் 16, 6-1 கூட்டினோம்னா 7, ராஜ் பட்டிதார் அவருடைய ஜெர்சி எண்ணில் இருந்து 7வது நம்பர் வருது. ஸோ 7வது நம்பர் நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடந்த பல வருஷமா நம்ம தோனி அப்படிங்கிற பிராண்ட் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமே அவருடைய ஜெர்சி எண் 7 தான். ஸோ அந்த அதிர்ஷ்டம் ராஜ் பட்டிதார் அவருக்கு இருக்கு. அதே போல ருத்ராஜ் அவருடைய ஜெர்சி எண் கூட்டு எண் 4. ஸோ 4 அதிர்ஷ்ட எண்கள் லிஸ்ட்ல கடைசியாக தான் ருத்ராஜ் அவருக்கு இருக்கு. அதனால எண்கள் அடிப்படையில் ருத்ராஜ் அவரை விட ராஜ் பட்டிதார் அவருக்கு ரொம்ப பெரிய அளவில் சாதகமான விஷயமாக இருக்கு அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. அதே போல நிறங்கள் அடிப்படையில் ஆட்டம் நடக்க போற கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சிகப்பு அதே போல மஞ்சள் இந்த இரண்டு நிறங்களும் நல்லாகவே எடுபடக்கூடிய நிறங்கள். ஸோ அந்த வகையில் நம்ம சிஎஸ்கே ஜெர்சி முழுக்க மஞ்சள் இருக்கு. அதே போல ஆர்சிபி அவங்க ஜெர்சிலையும் சிகப்பு அதுக்கப்புறமா கருப்பு 2 நிறங்களுமே இருக்கு. ஸோ சிகப்பு எந்த அளவுக்கு எடுபடுமோ அதே போல கருப்பு ஒரு நெகட்டிவ் நிறமாக தான் வெள்ளிக்கிழமையில கருதப்படுது. அதனால நிறங்கள் அடிப்படையில் சாதகம் பாதகம் இரண்டுமே ஆர்சிபி அணிக்கு இருக்கும். ஆனா சிஎஸ்கே அணிக்கு முழுக்க சாதகமான நிறமாக மஞ்சள் நிறம் இந்த வெள்ளிக்கிழமையில இருக்கும். நிறைய இடங்கள்ல சிஎஸ்கே அணிக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இதன் மூலமா கூடி வரும் அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. அப்புறம் கடைசியா மிக முக்கியமா கேப்டனான ருத்ராஜ் அதே போல ஆர்சிபி கேப்டனான ராஜ் பட்டிதார் இவங்க 2 பேருடைய ஜாதக கட்டங்கள் அடிப்படையில் இந்த நாள்ல வெற்றிக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னும் ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் அவர் கும்ப ராசியில பிறந்திருக்காரு. அதே போல ராஜ் பட்டிதார் அவரு மிதுனம் ராசியில பிறந்திருக்காரு. இதுல கும்ப ராசியின் தற்போதைய அதிபதி சனி பகவானாக இருக்காரு. அதே போல மிதுன ராசியின் தற்போதைய அதிபதி புதன் பகவான். ஆட்டம் நடக்க போற கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சுக்கிர பகவானை குறிப்பிடுவாங்க. சுக்கிர பகவானும் ருத்ராஜ் அவருடைய ராசியில இருக்கிற சனி பகவான் 2 பேருமே நட்பு கிரகங்கள் வட்டத்துக்கு உள்ளதான் வராங்க. அதே போல ராஜ் பட்டிதார் அவரையும் எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய மிதுன ராசிக்கு உள்ள இருக்கிறது புதன் பகவானும் சுக்கிரன் இவங்க 2 பேருமே கூட நட்பு வட்டத்துக்கு உள்ளதான் வராங்க. ஸோ ஆக மொத்தம் 2 பேருக்குமே ஆரம்பத்தில் இருந்து உனக்கு எனக்கு நான் சலிச்சவன் இல்லை அப்படின்னு 2 பேருக்குமே ஈக்குவலான பேலன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஜாதகங்கள் அதே போல எண்கள் நிறங்கள் எல்லாமே 2 பேருக்குமே சாதகமாகவும் தான் இருக்கு. அதனால இந்த மேட்ச் கண்டிப்பா பிக் ஸ்கோர் மேட்ச் ஆகவும் கடைசி வரைக்கும் த்ரில்லராகவும் யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ரொம்ப பெரிய அளவில் பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்டமாக தான் இந்த ஆட்டம் இருக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. இதுல மிக முக்கியமான நிறங்கள் அடிப்படையில் சிஎஸ்கே அணிக்கு சாதகமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதால ஒரு சில இடங்கள்ல நிறங்கள் கை கொடுக்கலாம். அதாவது சிஎஸ்கே அணிக்கு சாதகமா ஆர்சிபி அணி அவங்க கேட்ச் தவற விடலாம். இப்படிப்பட்ட ஆட்டத்தை டர்னிங் பாயிண்டாக ஆக்குச்சுன்னா சிஎஸ்கே இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த ஆட்டம் 2 பேருக்குமே பேலன்ஸ்டாக இருக்கும். இதயம் பலகீனமான சிஎஸ்கே ஆர்சிபி ரசிகர்கள் இந்த மேட்சை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய ஹார்ட் பீட் எகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு.